முறையா முருகன் கோயிலுக்கு பால் கொடை எடுக்க போற பாட்டிக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வாழ்த்தி கை கொடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணா மூச்சு தள்ளிருச்சு. நான் லவ் பண்ண MBBS பொண்ணுக்கும் இந்த குடத்துக்கும் சம்மதம் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆனா அது என்னன்னு உங்கள்கிட்ட சொல்றதுக்கே மறந்துட்டேன். கோவப்படாதீங்க, 2 வீடியோ அப்புறம் கண்டிப்பா சொல்றேன். பிறகு கால சாப்பாடை முழுங்கிட்டு ஆபீஸ் வந்துட்டு எவ்வளவு நேரம்டா வேலை பாக்குற மாதிரி நடிக்கிறதுன்னு உட்கார்ந்து இருந்தா மெயினான சம்பவ ஆட்கள் ஒரு ஆளா வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதாண்டா கரெக்டான டைம்னு டப்புன்னு எஸ் ஆயிட்டேன் கோயிலுக்கு. கோவில்ல இவ்வளவு கூட்டத்திலயும் நான் வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கு காரணம் நம்ம பாட்டி தான். அவங்க தான் அடிச்சு புடிச்சு வாலி தீர மோரை குடிச்சு எனக்கு சீட்டு பிடிச்சு கொடுத்தாங்க. அதனால பைக்ல கூட்டு போய் வீட்டுல விட்டு சந்தோஷப்படுத்தலாம்னு நினைச்சேன். கடைசியில சீட்டு ஹீட்ல உட்கார வச்சு அவங்களுக்கு சூடுதான் வச்சேன். பிறகு நம்ம ஜானகி அண்ணன் ஆபீஸ்ல வேலை பாக்குற மாதிரி நடிச்சது போதும், நம்ம காலனி கோவில் ஃபங்க்ஷனை வந்து பாடுறான்னு கூட்டு வந்தாரு. அங்க அழகு குத்துறத பார்த்துட்டு சிவகங்கை பூங்கா போய் குளத்தை பார்த்தா போட்டு மட்டும் தான் இருக்கு, தண்ணிய காணோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிங் போறப்ப நீ இந்த பக்கம் போட்டு தான் போட்ல சுத்தணும், அந்த பக்கம் போனீங்கன்னா பயங்கர டேஞ்சர்னு சொல்லுவாங்க. அப்ப தெரியல, இப்ப தெரியுது குளத்துக்குள்ள ஒரு பெரிய கேணியே இருக்கு. கடவுளை கும்பிட்டோல நண்பன் டப்புன்னு கால் பண்ணி ஒரு நல்ல விஷயம் வண்டி எடுக்க போறேங்கிறான். நம்மளும் ஷோரூம்குள்ள புகுந்து எல்லா வண்டியிலயும் உட்கார்ந்து ஒரு மாதிரி ஜாலி பண்ணிட்டோம். நாங்க 3 பேரும் ராயல் என்ஃபீல்டுல பைக் எடுத்து ஆரி பயலுகடான்னு ஆயிட்டோம். நண்பனோட அப்பா வண்டியை ஓபன் பண்ணன்னு இடமே ஒரு மாதிரி ஆனந்தமா ஆச்சு. அப்புறம் சப்ஸ்கிரைப் ஆல ரொம்ப முக்கிய வரட்டா.